நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। स्वामी हरिदास गिरी महाराज की जय। स्वामी नामानंद गिरी महाराज की जय। बोला पुंडलिक वरदे हरि विठ्ठल पांडुरंगा पंढरी पांडुरंगा पांडुरंगा पंढरीनाथ पांडुरंगा रकुमाई समेत रकुमाई 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 समेत रकुमाई समेत पांडुरंगा विठला विठल पांडुरंगा विठल पांडुरंगा विठेवरी पांडुरंगा पंढरी पंढरी पांडुरंगा पंढरी पांडुरंगा पांडुरंगा पांडुरंगा
பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மற்றவனை எல்லாம் வெறும் பேர சொன்னா, ஆனா சகாதேவனை கிருஷ்ணன் சொல்றான், புகழறிய உணர்வுடையோய். அறிவு வேற, உணர்வு வேற. நெருப்பு சுடும் என்று படிப்பது அறிவு, சுட்டா எப்படி இருக்கும் என்று உணர்ந்து கொள்வதுதான் உணர்வு. நெருப்பினுடைய சூட்டை உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. அது மாதிரி கடவுள் இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, உடம்புல உயிர் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர, உயிரையோ கடவுளையோ நம்ம கண்ணால பார்க்க முடியாது. விளக்கு எரியறதுனால கரண்ட் இருக்குன்னு தெரியுது. கரண்ட்டை யாராவது கண்ணால பார்த்துருக்குமா? இல்லையே. அப்ப ஏன் கரண்டே இல்லை விளக்கு எரியுதுன்னு சொல்லல? கடவுள் இல்லைன்னு சொல்ல தெரியுதே. இதை மட்டும் எப்படி ஒத்துக்கிறோம்? மனுஷன் கண்டுபிடிச்சது நியாயம். கடவுள் என்பது அனாதியானது, அத்தனை இயக்குவது. அதனால சொல்ல முடியாது. உனக்கு உணர்வு இருக்கிறது, ஞானம் என்ற மிகப்பெரிய உணர்வு இருக்கிறது, தர்மத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். அதனால புகழறிய உணர்வுடையாய், புகழுடையாய், திரளுடையாய், என் இனி நின் கருத்து, இத்தனையும் சொல்றான். சில பேரை கேட்காம இருந்தாலே உத்தமம். திருவண்ணாமலையில் ஒரு முறை பாரதம் சொல்லும்போது ஒரு முதல் வரிசையில் ஒருத்தர் வந்து உட்காருவார். இப்படியே உட்கார்ந்துருப்பார். நீங்க அருமையான கருத்து சொன்னாலும் ஒரு முகத்துல மாறுதல் இருக்காது, சிரிப்பு பேசினாலும் சிரிப்பு வராது. இப்படியே உட்காந்துருப்பார். எனக்கா வயிற்றுச்சலாக இருக்கும். முன்னாடி ஒரு மனுஷன் இப்படி உட்காந்தா எப்படி பேசுறது? கஷ்டமாக இருக்கும். இந்த மனுஷன் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ஒரு நாள் கஷ்டப்பட்டு ஒரு நகைச்சுவையை சொன்னேன். குபுக்குன்னு சிரிச்சார். அவர் முன்னாடி உட்காந்துருந்தோம், முதுகு முழுக்க வெத்தலை பாக்கு. ஒரு சிரிச்சதை விட சிரிக்காமையே இருந்திருக்கலாம். அது மாதிரி சில பேர் வாயை திறக்கிறத விட திறக்காம இருக்கிறதே மேலு. கிருஷ்ணன் கேட்டுட்டான், சகாதேவனை கேட்காமையே இருந்திருக்கலாம். அவன் சொன்னான், இங்க பாரு, என்னையே கேட்குற நீ, திட்டம் போட்டவன் நீ. புள்ளி வச்சவளுக்கு தான் என்ன கோலம் போடுறதுன்னு தெரியும். புளி ஊற வச்சவளுக்கு தான் அது குழம்புக்கா ரசத்துக்கான்னு தெரியும். மாமியார் புளி ஊற வச்சு மருமக வந்து குழம்பு புளிய ரசமும் ரசத்து புளிய குழம்புக்கு வச்சா வாயில வைக்க வழங்காது. 5 புள்ளி 5 வருஷத்துல 1000 கோலம் இருக்கு. நீ வச்ச புள்ளி வச்சுட்டு மாமியார் போய் போடுறீன்னா இவ வேற ஒரு கோலத்தை போடுவான். ஆரம்பிச்சவங்களுக்கு தான் முடிக்க தெரியும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு 40-45 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய குடும்பத்திலே எல்லாம் பேசப்பட்ட பழமொழிகள், திட்டப்பட்ட வசவுகள் எல்லாம் கூட இதிகாச புராணங்களை கற்றுக் கொடுக்கிறதா இருக்கும். ஒரு வழக்கம் உண்டு, ஆரம்பிச்சவங்க தான் முடிக்கணும்பாங்க. அப்பெல்லாம் இந்த கல்யாண வீட்டில் கேஸ் அடுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போதைக்கு வெட்டுவாங்க கோட்டை அடுப்புன்னு. அப்போதைக்கு 2 குழி மாதிரி வெட்டி அது ஓரத்தில் கல்லை வச்சு பெரிய பெரிய பானையை வச்சு சமைப்பாங்க தற்காலிகமாக. அப்போ அந்த கல்லெல்லாம் வைக்கும்போது அந்த கல் வந்து அதுக்காக செஞ்சதில்லை, எந்த கல் கிடைக்கிறதோ அதை வைக்கணும். இப்போ 4 படி அரிசி பருப்பை போட்டு வடை தட்டினோன்னா ஒத்தியே தட்ட முடியாது, மாற்றி மாற்றி தட்டுவாங்க. அப்போ முதல்ல எண்ணெய் சட்டியை வைக்கிறவ எந்த பக்கம் அந்த கல் சாயுதுன்னு பார்த்து அங்கே அண்டை கொடுப்பா. இந்த கல் நொடிக்குதா அந்த கல் நொடிக்குதான்னு அங்கே ஏதாவது சொருகி வச்சிருப்பா. அவளுக்கு தான் தெரியும். அவள் ஒரு 10 வடையை தட்டிட்டு நீ தட்டுடின்னு விட்டுட்டு போயிடுவா. கடைசியில் இறக்குறவ என்ன மாதிரி ஒரு கேனச்சு வந்தா டபக்குன்னு எடுப்பா, எண்ணெய் முழுக்க மேலே சுட்டும். ஏன்னா எங்கே வச்சிருக்கான்னு தெரியாது. அதனால பெரியவங்க சொல்லுவாங்க, ஆரம்பிச்சவ தான் முடிக்கணும். ஏன்னா வச்சவளுக்கு தான் தெரியும் நேக்கா எப்படி எடுக்கணும்னு. இது பாரதத்திலேருந்து வந்தது, சகாதேவங்கிட்ட இருந்து வந்தது. கற்பாச உப்பா எனக்கு தெரியலேம்போம். இது ராமாயணத்திலேருந்து வந்தது. லட்சுமணன் சிவப்பு, ராமன் கருப்பு. குகனுக்கு ராமன் யாருன்னே தெரியாது. சிவப்ப ராமனா கருப்ப ராமனான்னு தெரியாது. வர்றான், எப்படி கூப்பிடுறது? படித்தவனை விட படிக்காதவனுக்கு புத்தி ஜாஸ்தி. அறிவு வேற புத்தி வேற. அறிவு எல்லா நேரத்திலையும் பயன்படாது, புத்தி எந்த நேரத்திலையும் பயன்படும். பட்டம் வாங்கினவங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாது. பெரிய இன்ஜினியரிங் படித்த பொண்ணுக்கு துவரம் பருப்புக்கு கடலை பருப்புக்கு வித்தியாசம் தெரியல. என் கூட வேலை செய்கிற ஒரு டீச்சரோட பொண்ணை நான் பேசிகிட்டு இருந்தேன். என்கிட்ட சாதம் அடிக்கணும். அவன் என்ன பண்ணா, தலை தட்டி ஒரு உழக்கு போடுன்னா. அதாவது நிறைச்சா குமாச்சியாக நினைக்கிறது, தலையை தட்டுறது. தலை தட்டி போடு, தலை தட்டி ஒரு உழக்கு போடுறீன்னு இவன் இங்கேருந்து சொன்னான். கொஞ்ச நேரம் கழிச்சு டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுது. உன் பொண்ணு என்னடி பண்ணுறானா, தலையில் டப்பு டப்புன்னு தட்டிக்குது. ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா தலையை தட்டி அரிசி போட சொன்னான். அந்த பொண்ணு படிச்சிருக்கா, MSc கோல்டு மெடல். என்ன பிரயோஜனம்? புத்தி இல்லையே. அறிவில்லாட்டாலும் புத்தி இருக்கணும். புத்தி இல்லாமல் அறிவு இருந்து பிரயோஜனமே இல்லை. சொல் புத்தியும் வேணும், சுய புத்தியும் வேணும். அது 2 இருக்கணும் நமக்கு. அல்லது நமக்கா இல்லைன்னா யாராவது சொன்னாலாவது கேட்டுக்கணும். இப்போ ஆரம்பித்தவன் தான் முடிக்கணும். இப்போ சகாதேவன் சொல்கிறான், கிருஷ்ணா இதை ஆரம்பித்து வச்சவனே நீ தான். தூது போலான்னு சீண்டி விட்டு யுத்தத்துக்கு மேடை போட்டவனே நீ தான். இதை நீ தான் முடிக்கணும். என்கிட்ட ஏன் கேட்குற ரொம்ப யோகிய மாதிரி? ஆரம்பித்தவன் நீ, என்னமா முடிக்கிறது எப்படின்னு என்கிட்ட கேட்குறிய? உனக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? சிந்தித்தபடி நீயும் சென்றால் என்ன, ஒழிந்தால் என்ன? செறிந்த மைந்த 100 வரில் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என்ன, வழங்கினால் என்ன? கொந்துற்ற குழலிவளும் முடித்தால் என்ன, விரித்தால் என்ன?
டேய் நீ போனா என்ன, போகாமல் ஒழிஞ்சா எனக்கு என்ன, அவன் நாடு கொடுக்காட்டா என்ன, கொடுத்தா என்ன, இவ கூந்தலை முடிச்சா என்ன, விரிச்சா என்ன. இது பொறுப்பற்றவன் பேசுகிற வார்த்தை. ஆனால் அதில் ஒரு நயத்தை நீங்கள் பார்க்கணும். வந்தா என்ன, வராட்டா என்ன, தந்தா என்ன, தராட்டா என்ன, நின்னா என்ன, நிக்காட்டா என்ன, ஒரே மாதிரி வரணும். வந்தா என்ன, வராட்டா என்ன, அடுத்தது தராட்டா என்ன, தந்தால் என்ன, இது மாதிரி போயிடுது. இப்போ சகாதேவன் சொல்கிறான், நீ சென்றால் என்ன, ஒழிந்தால் என்ன. அடுத்தது என்ன வரணும், அவன் நாடு கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன. அப்படி சொல்லலை, அவன் கொடுக்காவிட்டால் என்ன, கொடுத்தால் என்ன. எது நடக்குமோ அது முதல்ல சொன்னான். சென்றால் என்ன, நீ போவ. நிலம் வழங்காமல் இருந்தால் என்ன, அவன் வழங்க மாட்டான். கொந்துற்ற குடலி விழும் முடித்தால் என்ன, முடிப்பா. எது நடக்குமோ அது முதல்ல சொன்னான். இதனால தான் நல்ல வார்த்தை நடக்கிறது முதல்ல வரணும். அஸ்து வார்த்தை பேசாதே. பாசிட்டிவ் திங்கிங்னா இப்போ புரியுது. நம்ம பெரியவங்க டே அபசகுணமாக பேசாதேன்னா நீ வெட்டி வேதாந்தமெல்லாம் பேசாது அம்மாவை இப்போ சொல்கிறான். இதோட நிறுத்தி இருந்தா அப்ப சகாதேவனுக்கு பொறுப்பே இல்லையா? இவ கூந்தல் முடிய வேண்டாமா? மனைவி இல்லையா? நாடு வேண்டாமா? இவன் அந்த இளவரசன் இல்லையா? கிருஷ்ணன் தூது போக வேண்டாமா? இவனுக்கு பொறுப்பு இல்லையா? கடைசியில வச்சான். இன்னைக்கு பஞ்ச் டைலாக் ஆரம்பிச்சு வச்சவனே சகாதேவன் தான். சிந்தித்தபடி நீயும் சென்றால் என்ன, ஒழிந்தால் என்ன, செறிந்த மைந்த நூற்றுவரில் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என்ன, வழங்கினால் என்ன, கொந்துற்ற குழலி விழு முடித்தால் என்ன, விரித்தால் என்ன, குறித்த செய்கை அந்தத்தில் முடியும் வகை அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி. நீதாண்டா ஆதிமூர்த்தி, உனக்குத்தான் அந்தம் தெரியும். ஆதி அந்தம் தெரிந்த பரமன் நீ. ஆதியை நீ தொடங்கி வச்சுட்டு அந்தத்தை என்ன கேட்டா எப்படி முடியும்? புள்ளிய வச்சவனி, கோலத்தை போட வேண்டியவனி. கிருஷ்ணன் பார்த்தான். அப்ப நான் என்ன ஆதியில நினைச்சேங்கிறத இவன் புட்டு வச்சுட்டானா தருமன் என்ன நம்ப மாட்டான். தருமன் நம்பலைன்னா தூது அனுப்ப மாட்டான். தூது போகலைன்னா பாரத யுத்தம் வராது. பாரத யுத்தம் வரலன்னா அதர்மம் அழியாது. தள்ளிட்டு போனான். முத தள்ளிக்கிட்டு போனவனே கிருஷ்ணன் தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்ம நம்பலைன்னா தூது அனுப்ப மாட்டான். தூது போகலைன்னா பாரத யுத்தம் வராது. பாரத யுத்தம் வரலன்னா அதர்மம் அழியாது. தள்ளிட்டு போனான். முத தள்ளிக்கிட்டு போனவனே கிருஷ்ணன் தான். சகாதேவனை சோலைக்குள்ள தள்ளிட்டு போனான். அங்க நின்று கேட்கல, தனியா இடத்த கூட்டிட்டு போனான். இப்ப சொல்லுடா, என் குறித்த செய்கை என்ன, என் மனசுல என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம். உணர்ந்தவனால தான் சொல்ல முடியும், அறிந்தவனால சொல்ல முடியாது. அப்ப சொல்றான் சகாதேவன், நீ பிறந்ததே ஒவ்வொருத்தரும் பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நான் மதுரையில் இத்தனை நாள் கழிச்சு 40 ஆண்டு காலம் நான் பேசி முடிச்ச பிறகு இப்பதான் விஜய் டிவியில பேசி இவங்க கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிக்கணும்னு விதி இருந்தா யாரையும் விடாது. என் பேச்சை கேட்டு நீங்க அவஸ்தைப்பட்டுத்தான் ஆகணும்னு உங்க தலையில எழுதி இருந்தா அது விடாது. அனுபவிச்சுதான் ஆகணும். இல்லைன்னா இந்த ஊர் வழியா போற போதாவது எனக்கு நெஞ்சு வலிக்கு இந்த ஊர்ல இருக்க ஒருத்தன் சோடா வாங்கி குடிப்பான், அது வாங்கிட்டு தான் என் உயிர் போகும். ஒரு பஸ் கவிழுகிறது, 80 பேர் பயணம் பண்றான், 79 பேர் அவுட்டு. ஒரே ஒரு ஆள் பிழைச்சான். அந்த ஒரு ஆளுக்கு 6 மாசம் தான் வயசு, ஒரு குழந்தை, எங்க ஊர்கிட்ட ஆத்தூர்கிட்ட. அப்ப சொன்னார், என்னடா பீமனும் காமனுமா இருந்தவனெல்லாம் போயிட்டான், இந்த இத்தனோடு குழந்தை பஸ் 3 குட்டிக்கரன் அடிச்சிருக்கு, ஒரு காயம் இல்லாம பிழைச்சிருக்கு. அது எதுக்கு பிறந்ததோ அது முடியணுமே. எவங்கிட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வரதட்சணை கேட்டு இந்த மாமனார் உயிரை எடுக்கணுமோ அது முடிகிற வரைக்கும் அது சாகாது. எந்த அப்பங்கிட்ட சொத்தை கேட்டவனை தெருவில் நிறுத்தணுமோ அது வரைக்கும் அது சாகாது. எந்த தொகுதியில் நின்று நாட்டை கெடுக்கணுமோ அது வரைக்கும் அது சாகாது. எவங்கிட்ட பணத்தை லஞ்சம் வாங்கிட்டு போண்டி ஆகி நாட்டு மானத்தை காத்துல பறக்க வைக்கணுமோ அது வரைக்கும் சாக மாட்டான். அவரவர் பிறந்த காரியம் முடியணும். அதனால இப்ப நீ பிறந்தது எதுக்கு தெரியுமா? நீ பிறந்ததே அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணத்தான். சகாதேவன் சொல்றான், ஏண்டா நீ பிறந்ததுல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு முன்னால பிறந்த 7 பேர் அவுட். நீ பிறந்து நந்தகோகுலத்துக்கு வந்த, சகடாசுரம் போனோம், தேனுகாசுரம் போனோம், வத்சாசுரம் போனோம், பூதனை போனா, உங்க மாமன் கம்சன் போனா, ஒத்தனையாடா நீ விட்டு வச்ச? நீ அத்தனை பேரையும் கொல்ல பிறந்த பாவி. இவங்களுக்கெல்லாம் புரியல. நீ எதுக்கு பிறந்த தெரியுமா? அத்தனை பேரை அழிக்க. நீ பாரதம் அவரில் யாவரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க பிறந்தாய் புயல்வண்ணா. கோபாலா போரேரே, நின்னையன்றி பாரதம் காக்க வல்லார் யாவரே. எல்லாரையும் அழிக்க பிறந்தவன் நீடா, உன்னை தவிர யாரால இந்த பாரத யுத்தத்தை தடுக்க முடியும்? அப்ப கிருஷ்ணன் சிரிச்சுக்கிட்டே கேட்டான், இவ்வளவு தெரிஞ்சிருக்குல்ல உனக்கு, சொல்லு, என் மனக்கருத்து என்னன்னு சொல்லு. அப்ப சொல்றான், முருக விழும் பசந்துளப மலையோனே,
அன்று அழகை முளைப்பால் உண்டு மருதடை தவழ்ந்த செங்கண் மாலே இங்கு ஒருவருக்கும் தெரியாது உன் கருத்து யான் அறிவேன் உண்மையாக என்று முகிலனைய திருமேனி முகுந்தனுக்கு மனமுருகி மொழிகின்றான் தெய்வம் அண்ணா. சகாதேவனுக்கு போட்ட வார்த்தை தெய்வத்துக்கு சமமானவன். சகதேவன் என்றால் தேவனுக்கு இணையானவன், சகாதேவன் என்றால் தேவனுக்கே நண்பனானவன். இங்க சொல்றான் தெய்வம் அண்ணா. தெய்வத்துக்கு இணையான சகாதேவன் சொல்றான், ஒருத்தருக்கும் கருத்து தெரியாது, எனக்கு உண்மையா தெரியும், நான் ரீலெல்லாம் விடல, ஒருவருக்கும் தெரியாது இங்கு உன் கருத்து யான் அறிவேன் உண்மையாக, நின் திருவுள கருத்து எதுவோ அதுவே என் கருத்து என்றான். இதுதான் தப்பிச்சுக்கிறதுக்கு வழி. ஒரு கூட்டம் நடக்கிற போது உங்க அபிப்பிராயம் என்னன்னா, நம்ம எதையாவது சொல்ல போனா அவங்களுக்கு பிடிக்காம போயிட்டா வம்பு, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்தவனுக்கு வம்பு. அதனால உங்களுக்கெல்லாம் எது இஷ்டமோ அதான்ப்பா எனக்கு இஷ்டம். இது கழுவுற மீன் நழுவுற மீன். அவன் சொல்றான், உன் திருவுள கருத்து எதுவோ அதுவே என் கருத்து. அப்பதான் கேட்குறான், என் திருவுள கருத்து என்ன? எல்லாரையும் கொல்றது. அதான் ஏன் உன் கருத்து? இப்ப கிருஷ்ணன் கேட்குறான், இத்தனை தெரிஞ்சு வச்சிருக்கேல்ல, அப்ப அது நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்ல. இது ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபமா 4 காரியம் பண்ணினா யுத்தமே வராது. எதுக்காக சண்டை வருது? நாட்டுக்காகத்தானே சண்டை. தருமனுக்கு கொடுத்தா துரியோதனனுக்கு கோபம், துரியோதனனுக்கு கொடுத்தா தர்மனுக்கு கோபம், சண்டை வரும். நீ என்ன பண்ணு, 2 பேருக்கும் கொடுக்காத. அதனால நீ என்ன பண்ணு, 2 பேர் ஒத்துக்கிற ஒரு கேண்டிடேட்டை நிறுத்து. யாரு? கர்ணனை நிறுத்து. உனக்கு எல்லாம் தெரியும். பேச்சு என்பது விலை மதிக்க முடியாத ஒன்று. ஆனால் அவசியம் இருந்தால் மட்டும் பேசணும், அளவோட பேசணும். ஆலோசனை கேட்டா தான் சொல்லணும், அறிவுரை சொல்லாமல் இருக்கிறதே உத்தமம். சிவானந்தர் சொல்லுவார், நீ சொல்ற அறிவுரை எவனும் கேட்க போறதில்ல, உன் நேரத்தை ஏன்டா வீணாக்கிக்கிட்ட, போய் உன் வேலை பாரு, தேவையில்லை. இப்போ அதனால இதுவரைக்கும் அவன் கேட்டாலொழிய பதில் சொல்ல மாட்டான். இதுவரைக்கும் வாழை திறக்கல. கிருஷ்ணன் சொல்றான், சொல்லுடா என்ன? அப்பத்தான் சொல்றான், துரியோதனனும் வேண்டாம் தருமனும் வேண்டாம், 2 பேர் ஒத்துக்கிற கர்ணனுக்கு பட்டம் கட்டு.